டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 13 by NIRF. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. 10வது படிக்கும் போது ரோட்ல யாசகம் கிட்ட போறவங்கள பார்த்தேன். அவங்கள பார்த்து பயந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் ஒரு நாள் இப்படிதான் வந்து நின்றுவேனா. நிறைய வலி, நிறைய கஷ்டம், நிறைய துன்பங்களை அனுபவிச்சுதான் இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். உங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி இதை ஏத்துக்கிட்டாங்க? கேலி கிண்டல்கள் மாதிரி புறமா பேசுறது, பொம்பளை மாதிரி பண்றான் பாரு, பொம்பளை மாதிரி நடிப்பான் பாரு, இறந்துட்டான், ஃபோன்லாம் பண்ண வேணாம். நான் எங்க அம்மா கிட்ட அதை சத்தியமா அப்ரோச் பண்ணவே முடியும். ஒரு பெண்ணுக்கே வந்து நிறைய இந்த அபியூஸ்மெண்ட் அண்ட் ஹராஸ்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு பாதையை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. எங்க போனாலுமே வந்து சும்மாவாச்சும் கையை பிடிச்சாச்சு இழுக்காம இருக்காங்க. ஒரு 10 பசங்க இருக்கவே மாட்டாங்க. சரிங்க வருவியா நைட் போலாமா அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் ஆயிடுச்சு. காதலோட வசத்துல தான் விழுந்தேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஏதோ எதிர்பார்த்து வராங்க, அது கிடைக்கல அப்படிங்கும் போது அதை விட்டுட்டு போய் ஆடை சுதந்திரம்னு சொல்றாங்க. இந்த ஆடை உடுத்துறக்கே வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆணுடைய மேலே இருக்க போறோம், இந்த மாதிரி இப்படி முடி இருக்க போது கொஞ்சம் வளர்த்துக்குவாங்க, புடவை கட்டிட்டு சுத்துவாங்க. ஆப்ரேஷன் ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட லவ் வித் டிரான்ஸ்ஜெண்டர் சீசன் 2ஓட ஒரு முக்கிய புள்ளி இங்க இருக்காங்கன்னே சொல்லலாம். எஸ், திருநங்கை அனுஸ்ரீ அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. அண்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இந்த சிரிப்புக்கு பின்னாடி சில வலிகளுமே இருந்திருக்கும். வலிகள் அதிகமா இருக்கிறதுனால தானே சிரிப்புகள் வந்து நம்மளுக்கு முன்னாடி நிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வலி, நிறைய கஷ்டம், நிறைய துன்பங்களை அனுபவிச்சுதான் இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாலுமே அது நிறையவே இருக்குது. சொல்லணும்னு நினைச்சா ஒரு நாள் ஃபுல்லுமே பத்தாது. நான் கடந்து வந்த பாதைகள் அந்த மாதிரி. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மற்றவங்களோட பாதைகளுக்கும் நாங்கள் நடந்து போகிற பாதைகளுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அந்த வழிகள்லாம் கடந்து வர சிரிப்பு தான் இந்த சிரிப்பு. எப்படி நீங்கள் ஒரு பெண்ணா இருந்து உணர்றீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எப்போ தெரிய வந்தது? எனக்கு ஒரு 6வது படிக்கிற வரைக்குமே என்னால் அதை கரெக்ட் பண்ண தெரியல. ஆனால் சொல்லுவாங்க, மண்டையில் துண்டை கட்டிட்டு நடக்கிறான், சும்மா இருக்கிற கியூன் சட்டையெல்லாம் போட்டு பார்க்குறான். நான் நினச்சேன் சரி ஏதோ இது எனக்கு என்னமோ நான் அப்படி ட்ரை பண்ணுறேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு 8வது 9வது வரும்போது தான் நான் என்ன அனலைஸ் பண்ணிக்கிட்டேன், என்னோட உடம்புல சேஞ்ச் ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நடக்கிறது, பார்க்கறது, பேசுறது, கண்ணாடி முன்னாடி பண்ணுற பாவனைகள் அதெல்லாம் பார்த்து நார்மல் பசங்களை விட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் எப்படி அது யாருக்கிட்ட சொல்கிறது, ஏன் நான் மட்டும்தான் அப்படி இருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது தான் ஒரு 4-5 பேரை 10வது படிக்கும் போது ரோட்டில் யாசகம் கிட்ட போகிறவங்கள பார்த்தேன். அவங்கள பார்த்து பயந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஒரு நாள் இப்படி தான் வந்து நின்றுவேனா, நான் இப்படி தான் வரப்போகிறேனா அப்படின்னு நினச்சேன். பயங்கள் இருந்துச்சு, வெளியில் சொல்கிறதுக்கான அந்த நேரம் எனக்கு அந்த சுச்சுவேஷன் இல்லை. 2010 நான் சொல்கிறது 2009 2010லலாம் வந்து அப்ரோச் பண்ணி, அதாவது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அந்த ஸ்டேஜில் இருந்தேன். திருநங்கைனா ஒரு தனி பார்வையில் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெருக்கு 30 இல்லைன்னா வந்து முக்குக்கு 4 அந்த மாதிரி இருக்காங்க. அப்போல்லாம் அப்படி இல்லை. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒருத்தவங்களை பார்க்க முடிகிற அளவுக்கு தான் நாங்கள் இருந்தோம். எங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்கு பயந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வெளிப்படுத்தாமல் அப்படியே ஆணுடையிலே இறந்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இதை கட்டுறதுக்கு இந்த துணி உடுத்துறதுக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த துணி நான் உடுத்தியிருக்கேன். ஆடை சுதந்திரம்னு சொல்கிறாங்க. இந்த ஆடை உடுத்துறக்கே வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிங்கும்போது நான் அவங்கள பார்த்து பயந்தேன் ஃபஸ்ட்டு, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்புறம் அவங்ககிட்ட போய் பேசிட்டேன். இந்த மாதிரி நானும் என் ஃப்ரெண்டும் தான் போய் பேசினோம். இந்த மாதிரி எனக்கும் உங்களை மாதிரி மாற்றங்கள் தோணுது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அப்புறம் அப்படியா, சரி நீ எதை கவலைப்படாத, உன் வயசு இருக்குது, கொஞ்ச நாள் கழிச்சு வா, நம்ம பார்க்கலாம், பேசலாம், நம்பர் கொடு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு என்னோட லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துட்டு போயிட்டேன். ஸோ அவங்ககிட்ட அப்புறம் பேசணுன்னே தோணுச்சு, பேசணுங்க பார்க்கணுன்னு தோணுச்சு. அப்படியே அவங்ககிட்ட பேச பேச எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், எனக்கு இந்த துணி பிடிக்கலை, இதெல்லாம் போட்டுட்டு உங்களை மாதிரி இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் 10th முடிச்சோடனே ஓடிட்டேன். அப்புறம் ஓடி போய் பம்பாய்க்கு தான் போனேன் ஃபஸ்ட்டு. எங்கே போகணுன்னு கேட்டேன். இங்கே வாழ விட மாட்டாங்க தமிழ்நாட்டில், நீ பம்பாய் சைடு போயிடுமா அப்படின்னாங்க. அப்புறம் பம்பாய்க்கு போயிட்டேன். பம்பாயில் போய் 10 வருஷமாக இருந்தேன். அப்புறம் தான் சென்னைக்கு வந்தேன். 10 இயர்ஸ் அங்கே போய் என்னை முழுசாக நான் யாருன்னு என்னை போயிட்டு காமிச்சிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. இப்போ உங்கள் முன்னாடி ஒரு பெண்மையாக உட்காந்துருக்கிறேன். பாம்பேக்கு போயிட்ட பிறகு அங்கே ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு அந்த மணி எல்லாம் உங்களால் எப்படி அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது? ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுவாங்கிறதே எனக்கு தெரியாது.
போவாங்க. இப்படிதான் ஆணுடைய மேலே இருக்க போகிறோம், இந்த மாதிரி இப்படி முடி இருக்க போது கொஞ்சம் வளர்த்துக்குவாங்க, புடவை கட்டிட்டு சுற்றுவாங்க. ஆப்ரேஷன் ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ணீங்க. என்ன ஆப்ரேஷன் எனக்கு தெரியாது, எனக்கு சின்ன வயசுங்கிறனால. அப்புறம் பிறகு தான் அங்கே எங்களோட இதுக்குள்ளே போன பிறகு தான் தெரியும் இப்படி ஒரு ஆப்ரேஷன்லாம் இருக்குது, எல்லாத்துக்குமே சர்ஜரி இருக்குது, ஒரு பெண்மையாக மாறுறதுக்கான முழு சர்ஜரி இருக்குங்கிறதே எனக்கு அப்போ தான் தெரியும். ஒருத்தவங்களை பார்த்து எங்களை மாதிரி ஆளுங்களாம் இன்னும் அழகழகாலாம் இருந்தாங்க. அவங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட்டேன், உங்களை மாதிரி நான் எப்போ ஆவேன், உங்களை மாதிரி இதுக்கு இன்னும் டைம் இருக்குது, சர்ஜரி இருக்குது, இதுக்கெலாம் அமௌண்ட் பணம் வேணும்னு. அப்போ அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் மகாராஷ்டிரா சைடு ஃபுல்லுமே கல்யாணம், காது குத்து, இந்த மாதிரியான நல்ல நல்ல சடங்குகளுக்கு எங்களை மாதிரி ஒருத்தவங்களை கூட்டு போய் ஆசீர்வாதம் பண்ண வைப்பாங்க. வடநாட்டவர்கள் மட்டுமே இன்னைக்கு கூட மதிக்கக்கூடியவர்களாக ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே வாங்க, என் குழந்தைக்கு வந்து நீங்கள் தான் தொட்டு வைக்கணும், கல்யாணம் பண்ணுறாங்க முதல் தாலி நீங்கள் தொட்டு கொடுங்க, அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு நாங்கள் டான்ஸ் ஆடி பாடி ஆடி அப்படி சம்பாதிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக 1.5 year அப்படிங்கும் போது நான் ஏர்ன் பண்ணி சேர்த்து வச்சு தான் நான் ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. போனோன்னு பண்ண முடியல. இப்போ நீங்க அங்க போன உடனே உங்களுக்கு அந்த அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக நம்ம அம்மா அப்பா கூட இருந்துட்டு பிரிஞ்சு அங்கே போகிறது, அவங்க கூட இருக்கிறது, அங்கே இருக்கிற லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தமிழ், அது ஹிந்தி. மொழியே தெரியாத நாட்டில் போய் இப்போ நம்ம இருக்கணும். என்னால் ஒன்றுமே கேட்க முடியாது. எங்கள் ஆளுங்க கூட மாதிரி தமிழில் இருப்பேன். சம்டைம்ஸ் வெளியில் போகணும், ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கினா கூட ஹிந்தியில் தான் கேட்டாகணும். எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ் வந்து பேசிட முடியாது. ஸோ அது கற்றுக்கிறதுக்கே டைம் ஆச்சு. அப்போ போய் கற்றுக்கிட்டேன் மராட்டி, ஹிந்தி இது ரெண்டுமே ஃப்ளூரண்ட்டாக நல்லா பேசுவேன். அப்புறம் கற்றுக்கிட்டேன். அப்புறம் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அது நம்ம தான் நம்மளுக்கு வேணுங்கிற லைஃப் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். உங்க ரியல் லைஃப்ல உங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படி இதை ஏற்றுக்கிட்டாங்க? நீங்க சொன்னீங்களா, என்ன பண்ணீங்க? நான் என்னால் சொல்கிறதுக்கான எனக்கு அவங்க சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பையன் வேறு மாதிரி பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அம்மா என்கிட்ட டைரெக்டாகவும் கேட்கல, நீ இப்படிலாம் பண்ணுறியா, அப்படிலாம் இது பண்ணுறியான்னு. நானும் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியல. எப்படி நான் போய் சொல்கிறதுமா, எனக்கு இப்படி இருக்குன்னு என்னால் சொல்கிறதுக்கான சக்தி அந்த நேரத்தில் இல்லை. ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட போய் அதை சொல்ல முடியல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களால ஏற்றுக்க முடியல. என் பையன் இப்படி தான், இந்த வயசில் இப்படி இருக்கிறான், மாறிடுவான், சேஞ்ச் ஆயிடுவான் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். நான் எங்கள் அம்மா கிட்ட அதை சத்தியமாக அப்ரோச் பண்ணவே முடியல. நான் ஒன்றது ரொம்ப தப்பு தான், அவங்களுக்கு ரொம்ப வலி தரும்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ண முடியும், என்னோட ஸ்டேஜ் வந்து என்னோட மனசு ஃபுல்லும் ஓடுன்னு தான் சொல்கிற அளவுக்கு பண்ணது அந்த சொசைட்டி தான். கேலி கிண்டல்கள், என்னை பேசுறது ஒரு மாதிரி புறமாக பேசுறது, வந்துட்டா அவ வந்துட்டா பேசு, அக்கா வந்துட்டா பாரு, அந்த மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தைகளில் இந்த மாதிரி உசு 9 அந்த மாதிரிலாம் பேசி பேசி ரொம்ப தாக்கத்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறக்காண்டி தான் ஃபஸ்ட்டு நான் வீட்டை விட்டு போனதே. பொம்பளை மாதிரி பண்ணுறான் பாரு, பொம்பளை மாதிரி நடிப்பான் பாரு, பேசும்போது அவன் சைகையை பாரு, 4 பேர் அது சொல்கிறது ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. இப்படி இருக்கிறதோட அந்த இதுக்குள்ளேயே போயிடலாம் அப்படின்னு. சமூகம் தான் ஃபஸ்ட்டு அதுக்கு காரணமே. ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே கூடாது. இப்போ வரைக்கும் உங்கள் அம்மா உங்ககிட்ட பேசலையா, இல்லை நீங்கள் என்ன பேச ட்ரை பண்ணீங்களா? ஓடி போய் 1.5 year நான் பேசல ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணேன், அந்த மாதிரி என் பேரை சொன்னேன், நான் வந்திருக்கேன், நான் தான் பேசுகிறேன்னா, அவன் இறந்துட்டான், ஃபோன்லாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னை அக்செப்ட் பண்ணிக்கல. 5 yearsக்கு மேலே ஆயிடுச்சு அது என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறக்கே அவங்களுக்கு கொஞ்சம். அப்புறம் 5 வருஷம் கழித்து இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசிக்கொண்டு எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க 4-5 பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னையும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் நீ யாரும் சேர்த்துக்கல 5 வருஷமாகவே. அதுக்கப்புறம் தான் இப்போ சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ எந்த ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் கண்டிப்பாக அணு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம மக்கள்லாம் தப்பாக பேசினாங்க இல்லையா, உங்களுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு பேர்கள்லாம் வச்சு கூப்பிட்டாங்க. அந்த டைமில் நீங்கள் ரொம்ப உடஞ்சி போயிருப்பீங்க. இப்போ நீங்கள் அதுலேருந்து தாண்டி தைரியமாக வந்து வெளியில் வரீங்கல்ல, அந்த ஒரு தைரியம் உருவாக உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக துண்டாக உடச்ச கண்ணாடி அதை சேர்த்து வைக்க பார்த்தாலும் அது இன்னும் தெரியும். அந்த காயங்கள் எனக்கு இன்னும் ரணமாக உள்ளே இருக்குது. அதெல்லாம் மறைச்சி தான் நாங்கள் சிரித்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னோம். எனக்கு அப்போல்லாம் பயம். ஒருத்தங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா பயந்துருவேன். நான் ஒரு ஆம்பளை பார்த்தா பயந்துருவேன், ஐயோ நான் திட்டிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஒருத்தவங்க அப்படி நின்று முறைச்சா கூட திரும்ப போய் நின்று எழுத்து கேட்கக்கூடிய சக்தி எனக்கு வந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் இங்கே வந்த பிறகு தான். இவங்க கொடுத்த தைரியம் தான். ஒரு பெண்ணுக்கே வந்து நிறைய இந்த அப்யூஸ்மெண்ட் அண்ட் ஹராஸ்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு பாதையை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்களா? வயதான மூதாட்டிலேருந்து 5 வயசு குழந்தைக்கு வரைக்குமே அப்யூஸுங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. ஆண் வர்க்கத்தை தப்பு சொல்கிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. சொசைட்டி ஏன் இப்படி இருக்குங்கிறத நான் ஒவ்வொரு நிமிஷம் யோசிப்பேன். ஒன்றுமே இல்லைங்க, கல்லுக்கு புடவை கட்டி விட்டா கூட ஒரு சில ஆண்கள் இன்றைக்கும் உரசி பார்த்துட்டு போகிறவங்க இருக்கிறாங்க தான். நான் அதுக்குன்னு எல்லா ஆண்கள் வர்க்கத்தையுமே நான் சேர்ந்து தப்பெல்லாம் சொல்லலை. ஒரு சில ஆண்கள் இருக்காங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான்லாம் சும்மா நடந்து போனால் எங்கே போனாலுமே வந்து சும்மா வச்சு கையை பிடிச்சாச்சு இழுக்காமல் இருக்காங்க ஒரு 10 பசங்க இருக்கவே மாட்டாங்க.
இப்போ ஆட்டோவில் வரும்போது கூட 3 பேர் விசில் அடிச்சுட்டு தான் போவாங்க. இப்போ வரைக்குமே அது நடந்துட்டு தான் இருக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. பட் அபியூஸ் இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது. உங்களால மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இப்படி பண்ணிட்டாங்க, அதனால இப்போ கூட நினைச்சா கூட அதை ஜீர்ணிக்க முடியல அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தருணம் எப்பயாச்சும் ஏற்பட்டிருக்கா? ஒன்ஸ் நாங்கள் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி தான் டான்ஸ் ப்ரோக்ராம், நைட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு லேட் டைமில் வந்தோம். எங்களுக்கு மகாராஷ்டிரா சைட்லாம் வீடுலாம் பார்த்தீங்கன்னா ஜோப்படாப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சந்துக்கு தான் வீடு. ஒரு இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்து, அது நடந்து போகிறதே ஒருத்தர் தான் நடந்து போகிற மாதிரி தான் பாதைகள் இருக்கும். ஆனால் சுற்றி சின்ன சின்ன வீடுகளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ப்ரோக்ராம் முடிச்சு நான் நடந்து வந்துட்டு இருந்தேன். 3 பசங்க வழி மறைச்சிட்டாங்க அந்த சந்துலேயே. ஏரியா பசங்க தான், அங்கே இருக்கிற பசங்க தான், அவங்க தான் எங்களை சேஃப்டி அண்ட் செக்யூராக பார்க்கணுன்னா அப்படி இல்லை. அவங்க என்ன ஒரு மாதிரிலாம் கையை பிடிச்சி தள்ளி மேலே அப்யூஸ் பண்ண வந்தாங்க. அதெல்லாம் எனக்கு நினச்சா பயமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து நான் மறக்க முடியாத என் வாழ்நாள். ஒரு நிமிஷம் நான் பயந்த தருணம் அதெல்லாம். இப்போ நீங்க சர்டன் இயர்ஸ்க்கு முன்னாடி மகாராஷ்டிரால இருந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்கீங்க. அங்க திருநங்கைகளை புரிஞ்சிக்கிற விதம் எப்படி இருக்கு, இங்க சென்னையில புரிஞ்சிக்கிற விதம் எப்படி இருக்கு? 13 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கும் போதெல்லாம் இங்கே சென்னையை விடுங்க, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த சைடு ஃபுல்லும் வந்துமே புரிதல் கம்மி தான். ஏதாவது காட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு வீடே ஒதுக்குங்க, எங்களோட இதுக்குள்ளே வேணாம், கம்யூனிட்டிக்குள்ளே வேணாம், காட்டுக்குள்ளே வீட்டு கொடுங்க, காட்டுக்குள்ளே அவங்களுக்கு இடத்த கொடுங்க, இவங்களை ஏன் இது பண்ணுறீங்க, அப்படி தான் இருந்துச்சோ தவிர இன்னைக்கு சென்ட்ரல் சிட்டியில் வீடு கொடுத்து வாடகை கொடுக்குற அளவுக்கு 13 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. ஆனால் மகாராஷ்டிரா சைடு அப்படி இல்லை. எல்லாமே ஒரு இதாக தான் பார்த்தாங்க. அது எப்படின்னு தெரியல. அங்கே ரெஸ்பெக்ட் அப்போ அதிகமாக இருந்துச்சு. இப்போ சென்னையில் மாறிடுச்சு. இப்போ எல்லா பக்கமே வந்து எங்கே பார்த்தாலுமே வீடு கொடுக்குறது எல்லாமே. ஆனால் அப்போ அப்படி இல்லை. ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஸ்லம் ஏரியாவில் மட்டுமே திருநங்கைகளுக்கு வந்து வீடு கொடுக்குறதும் பாதுகாப்பு அளிக்கிறதும் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல இந்த கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் இந்த சைடெலாம் வந்து எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஐ திங்க் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு தோணுது. ஏன்னா சேரி சைடுகள் மட்டுமே அக்செப்டட் இருந்துச்சு. அந்த பீப்புள்ஸ் மட்டுமே புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. வியாசர்பாடி, காசிமேடு அந்த சைட்லாம் இருக்கிறவங்கெல்லாம் அப்போவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இந்த சிட்டியில் இருக்கிறவங்க அப்போ வரைக்குமே ஏற்றுக்கல. 13 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்டில் இப்போ எல்லாம் ஓகே தான். ஒரு பையன் வந்து அவங்க ஒரு பெண்ணு நினைச்சு பின்னாடி போவாங்க, அவங்க ஒரு திருநங்கைன்னு நினைச்ச உடனே கமெண்ட் வேற மாதிரி மாறிடும். அந்த மாதிரி நீங்க எதுனா ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு தடவை லோக்கல் ட்ரெயினில் சுடி போட்டு நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போது போயிட்டு இருந்தேன். பொண்ணுன்னு நினச்சி தான் பின்னாடி வந்துட்டாரா என்னன்னு தெரில. ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தார். நம்பர் அப்படின்னாரு. நான் ஒன்றுமே சொல்ல அமைதியாக போனேன். அப்புறம் நம்பர் வந்து எழுதிட்டு வந்து கீழே போட்டு எடுத்துக்கோங்க, பேசுங்கன்னாரு. நம்பரை எடுத்துட்டேன். அப்புறம் கால் பண்ணேன். நான் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு நான் பேசும்போது நீங்கள் தானே அப்படின்னாங்க. ஆமாம் நான் தான். புரியல எனக்கு அப்படின்னு சொன்னாங்க வாய்ஸ் கேட்டுட்டு. நான் சொன்னேன் நான் திருநங்கையா அப்படின்னு சொன்னேன். திருநங்கையா? தெரியல, பார்த்தா அப்படி தெரியல, சரி நல்லா இருக்கு, சரி நான் வருவியா, நைட் போகலாமா அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் ஆகிடுச்சு. ஸோ அப்போது திருநங்கைனாவே உங்களோட அப்ரோச் இப்படி தான் இருக்குமா? அப்போ ஒரு பொண்ணாக இருந்தால் நீங்கள் பேசி பழகுவீங்க, ஒரு இதாக இருந்தால் எடுத்தோடனே உங்களோட டைரக்ட் ரீச்சே வந்து இதாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு அப்படின்னா அம்மா அப்பா தான் உலகமே அப்படின்வாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தருணத்துல நம்ம வந்து டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கோம், நம்மளுக்கு அந்த புரிதல் இல்லாத டைம்ல நம்ம பேரண்ட்ஸும் நம்மளை கைவிட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயம்? அதான் சொல்கிறேன். நான் வந்துட்டு இப்போ இருக்கிற பீப்புள்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் குழந்தைங்களை வந்து நீங்கள் தான் பாதுகாக்க முடியும். இப்போ எங்கள் ஆளுங்க எல்லாம் பாதுகாக்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்கிறேன். வேற எங்கேயாவது தடம் மாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்கள் கொடுக்குற சேஃபை விட எங்களால் சேஃப் கொடுக்கவே முடியாது. நீங்கள் தான் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன். ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும், என்ன பிடிக்காது, என்ன பிடிக்கும், நீ படிக்கிறியா, இப்படி இருந்தே படிக்க போறியா, படின்னு சொல்லி நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு டீச்சராக இருந்து அவங்கள நடத்திட்டு போகணுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் லவ்னா என்னன்னு நினைக்கிறீங்க? லவ்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, லைஃப் லாங் நம்ம கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பாக கைகோத்து வர்றது தான் நான் லவ்னு எதிர்பார்க்குறேன். ஸ்டில் அவங்க கேட்குறது எல்லாமே வந்துட்டு வேறு மாதிரி கேட்குறாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு மணி மைண்டாக இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு எனக்கு வாரிசே இல்லை, இப்படி வாரிசே இல்லைன்னா அப்புறம் ஏன் லவ் பண்ண வேறு. நானும் அதே மாதிரி தான், இதே காதலோட வசத்தில் தான் விழுந்தேன். ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஸ்டில் அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேர்த்துக்குமே ஏதோ வகையில் ஒத்து போகலை. அப்புறம் 2 பேருமே வந்து எங்கள் பெரியவங்க சொன்னாங்க போகாத, தப்பான வழியில் போகிறேன்னு. இருந்துமே அவங்கக்கிட்ட சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் எழுதி கொடுத்து 2 பேருமே வந்து மேரேஜ் பண்ணிக்கணும். பண்ண பிறகு எங்கள் 2 பேர்த்துக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஸ்டில். அதுக்கப்புறம் என்னவோ தெரில, அவரும் ஃபேக்காக இருந்தார். 2 பேருமே விட்டுட்டோம். லவ் அப்படிங்கிறது அதுதான் சொல்கிறேன். ஏதோ எதிர்பார்த்து வராங்க, அது கிடைக்கல அப்படிங்கும்போது அதை விட்டுட்டு போயிடுறாங்க. அது லவ் இல்லைல்ல. அதுலேருந்து மறுபடியும் எப்படி மீண்டு வந்தீங்க? மீண்டும் வர்றதுக்கு காரணம் எங்கள் ஆளுங்க தான். அவங்க கொடுத்த அந்த லவ் அதுதான் பியூர் லவ்னு தெரிய ஆரம்பிச்சிச்சு.
எங்களுக்கு நாங்கள் தான் லவ் பண்ணணும், அதுதான் உண்மையான பியூர் லவ்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எங்கள் ஆளுங்க கூட தான் இருக்கேன், அவங்க கூட டீமில் தான் இருக்கேன். இவங்கள மாதிரி ஒரு லவ் வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. அந்த நேரத்தில் அடிப்படும் போது அவங்க தான் வந்து ஆறுதல் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த சிரிப்புக்கு பின்னாடி இவ்வளோ வலிகள் இருக்கு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ 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 ஸோ. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 13 by NIRF. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.